ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக சிம்பிளாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 7 வகையான டின்னர் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முட்டை மேகி. முட்டை மேகி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் மேகி மசாலாவை சேர்த்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மேகியை சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் சிம்பிளாக சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வீடியோவில் இருக்கிற 7 வகையான ரெசிபிஸும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு பார்க்கலாம். இந்தளவு மேகி வெந்ததுக்கப்புறமா 2 இல்லை 3 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க. உங்களுக்கு முட்டை இதில் சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி பக்கத்தில் உடச்சி ஊற்றுங்க. காரத்துக்கேற்ப இதில் கொஞ்சம் மிளகு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. முட்டையோட வெள்ளைக்கரும் இந்த மாதிரி வெந்துடணும். இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். யூஸ்வலாக செய்கிற மேகியோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இதில் நீங்கள் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை மேகி தயார். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த டின்னர் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முட்டை இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா போதும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு தோசை. இந்த தோசையை நம்ம ஃபர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இதையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இந்த பச்சை பயிரை நீங்கள் ஊற வச்சிடணும். ஸோ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறமா அரைச்சி இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளெண்டரில் இந்த பச்சை பயிரை சேர்த்துருங்க. இந்த அளவு வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிர் தோசைக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டரில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். வேணும்னா கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கொண்டு வரணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தோசையும் நீங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எண்ணெய் இல்லாட்டினா நெய் ஊற்றி இதை நீங்கள் வந்து வேக விடுங்க. இதுலேயே நீங்கள் முட்டை போட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டும் செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட மூங் தால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயோனீஸ் சாண்ட்விச். மயோனீஸ் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு தவாவில் நான் 2-3 பிரெட் ஸ்லைசஸ் கொஞ்சம் பட்டர் இல்லை கீ போட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ரெடிமேடாகவே மயோனி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு மயோனீஸ் பிடிக்கல அப்படின்னா வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சும் நீங்கள் இது பண்ணலாம். இங்கே என்கிட்ட ரெடிமேடாகவே வந்து எக் மயோனி இருக்குது. நான் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையான காய்கறியெல்லாம் இதில் நான் சேர்த்துட்றேன். காய்கறியெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த டின்னரும் வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். காய்கறியில் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் கேரட் எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மயோனீஸ் சாண்ட்விச்சும் தயாராகிடுச்சு. இந்த டின்னர் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டை மக்ரோனி. முட்டை மக்ரோனி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நான் நிறைய செய்ய போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1-1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் நான் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். இது வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சுருங்கி பாதி ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த அளவு வரைக்கும் சாட் பண்ணிக்கோங்க.
மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா மக்ரோனி வேகிறதுக்கு தேவையான சுடுதண்ணியை சேர்த்துருங்க. சுடுதண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மக்ரோனிக்கு 3 மடங்கு ஜாஸ்தியாக தண்ணி வைக்கணும். தண்ணி கொதிச்ச உடனே எடுத்து வச்சிருக்க மக்ரோனியை இதில் சேர்த்துருங்க. இதில் நீங்கள் வீட் பாஸ்தாவும் யூஸ் பண்ணலாம். மக்ரோனி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் நம்ம கொதிக்க விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதில் நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 முட்டை இதில் நான் உடச்சி ஊற்றிருக்கேன். மக்ரோனியோடய சேர்ந்து இந்த முட்டை வேகும் போது நல்ல ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கோம். ஸோ முட்டையெல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து மேலே கொஞ்சம் வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்படின்றதுனால இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட முட்டை மக்ரோனி தயார். இந்த ரெசிபி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ரெசிபிஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உப்புமா நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம். ஆனால் அதே கொஞ்சம் ட்விஸ்டியாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கிச்சடி அப்படின்றதுனால நீங்கள் எந்த காய்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் கேரட், பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கிச்சடிக்கு கேப்சிகம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அதனால கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் இந்தளவு சாட் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இது இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இது ரவா கிச்சடி அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துருங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை வேக விடுங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிற ரவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1/2 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ரவை வெந்துருச்சான்னு பாருங்கள். ரவை வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு ரவை வெந்துருச்சு. இருந்தாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த மாதிரி மேலே நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ரவா கிச்சடி தயாராகிருச்சு. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபீஸும் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால தான் இதை நான் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலு சாண்ட்விச். சில சமயம் நம்மளுக்கு டின்னரில் சாட் ஐட்டம்ஸ் இல்லை வந்து சாட் மசாலா போட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த சமயத்தில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு அவிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, சாட் மசாலா, கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆலு சாண்ட்விச்சோட ஸ்டஃபிங் தயார். இப்போது பிரெட் ஸ்லைசஸ் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான சாஸஸ் எல்லாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு சாஸ் பிடிக்கலன்னா நீங்கள் அது மயோனீஸ் வச்சு சாப்பிட்லாம். நான் இது சாஸ் அப்புறம் சீஸோடு சேர்த்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அப்புறம் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஆலுவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டிங்கனாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சீஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆலு சாண்ட்விச் தயார்.
இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எல்லா ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக இன்ஸ்டன்ட் ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மாவு காலி ஆயிடுச்சு, இட்லி தோசை ஊற்ற முடியல அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பிளெண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப. 1லிருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துட்டு தேவையான உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிர் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவா தோசையும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். தேவையான தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். தோசை பேட்டரோட இன்னும் லைட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் அப்படியே வச்சுக்கலாம். ரவை உப்பி நல்லா கொஞ்சம் பெருசாகிடணும். ரவை நல்லா உப்பி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரவை தோசையை எப்பயுமே இந்த மாதிரி தவாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டுட்டு அதை இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எண்ணெய் இல்லை நெய் போட்டு இதை நீங்கள் சூடு பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ரவா தோசை தயார். இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி இல்லை ஆனியன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இட்லி தோசை மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ரவா பேட்டர் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சேர்த்து தோசை ஊற்றிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத நம்புகிறேன். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்கிற ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி 10 வகையான காலை உணவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.